மலை உச்சியில் உள்ள கல்லில் தீபம் ஏற்றுவதால் தர்காவுக்கு பாதிப்பு இல்லை என நீதிபதி கூறியது ஏற்கத்தக்கது இல்லை என்றும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூண் தீபத்தூண் இல்லை என்றும் தர்கா தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தர்கா அருகில் உள்ளது சர்வே கல் என்றும், சமணர் காலத்து தூண் என்றும் பல வேறுபாடுகள் உள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிறுபான்மை சமுதாயத்தினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை பயன்படுத்துவதில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாகவும், 1920ஆம் ஆண்டின் தீர்ப்பின்படி தர்கா நிர்வாகம் தனது உரிமையை நிலைநாட்ட போராட வேண்டி இருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் அவர்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் ரம்ஜான், பக்ரீத் நாட்களை நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுது வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு இயற்கை நீதிக்கு எதிரானது என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து வாதிட்டிருக்கிறார்கள். மனுதாரர் திட்டமிட்டு கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகி இந்த உத்தரவை பெற்றிருக்கிறார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் தகவல்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கழுத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவாதம் பிற்பகலுக்கு மீண்டும் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது. ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாகவும் அதே போன்று கோவில் சார்பாகவும் இன்று காலை தங்களுடைய வாதங்களை வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள். தற்போது தர்கா தரப்பு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார்கள். தங்களுக்கு உரிய அவகாசம் வழங்கப்படவில்லை. இந்த வழக்கில் தாங்கள் நீதிபதியால் கடைசி நேரத்தில் சேர்க்கப்பட்டார்கள். எனவே தங்களுக்கு உரிய வாய்ப்பளிக்கப்படாமல் இந்த தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் அந்த நெல்லித்தோப்பு பகுதி, அதாவது மேலே அமைந்திருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற பொழுது அதற்கு தொழுகை நடத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கு அந்த தர்கா பகுதியில் ஆடு, கோழி ஆகியவை பலியிடக்கூடாது என தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஆடு, கோழி பலியிடக்கூடாது என்பதற்கு உரிமை நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அதே போன்ற கருத்து தான் தற்பொழுது இந்த தீபம் ஏற்றுவது தொடர்பாக, அதாவது உரிமையியல் நீதிமன்றத்தில் சென்றுதான் இது போன்ற வழக்குகளை எல்லாம் தீர்வு காண முடியும் என தர்கா தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். தர்கா தரப்பில் தர்காவில் இருந்து குறிப்பிட்ட தூரம் தாண்டி எங்கு வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பது ஏற்க முடியாது. இந்த சிக்கந்தர் தர்கா என்பது முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடம். அது மட்டுமல்ல, அங்கு எந்தவித வசதிகளோ தற்போது இல்லை. இது குறித்தெல்லாம் மனுக்கள் தாக்கல் செய்கின்ற பொழுது இதையெல்லாம் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் சேர்ந்து உங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அதே போன்ற உத்தரவு தான் இந்த தீபம் ஏற்றுவதிலும் பிறப்பிக்க வேண்டும் என அவர்கள் தங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த வழக்குகள் தொடர்பாக அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த வழக்கு திட்டமிட்டு மனுதாரர்கள் திட்டமிட்டு கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகி அதற்கான ஒரு உத்தரவை பெற்று சென்றுள்ளார்கள். எனவே இது ஏற்கத்தக்க அல்ல என அவர்கள் தங்கள் வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான மற்றும் கருத்துக்களை விவாதிக்குமாறு தொடர்ந்து நீதிபதி அந்த தர்கா தரப்புடைய வழக்கறிஞருக்கு தெரிவித்தார். தனி நீதிபதி மலை உச்சியில் உள்ளது கல்லில் தீபம் ஏற்றுவதால் தர்காவிற்கு பாதிப்பில்லை என தெரிவித்திருக்கின்ற கருத்து ஏற்கத்தக்கது அல்ல. தனி நீதிபதியுடைய இந்த உத்தரவு என்பது இயற்கை நீதிக்கு முரணானது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பத்தியிலும் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது என தர்கா தரப்பு தெரிவித்திருக்கிறது. ராம ரவிக்குமார் வழக்கு தொடர்ந்த பின்னர் பலரும் தான் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீதிபதி நேரடியாக ஆய்வு செய்தார். பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் எங்களுக்கு எந்தவித கால அவகாசம் வழங்கப்படவில்லை. நீதிபதி விசாரணை செய்த 3 நாட்கள் அனைத்து ஆவணங்களும் சான்றுகளையும் பெற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க முடியாது என அவர்கள் தங்களுடைய வாதங்களாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தரப்பினருக்கும் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அந்த தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற ஒரு கால அவகாசம் பிறப்பிக்கப்படாமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தனி நீதிபதியின் உத்தரவு ஏற்கத்தக்க அல்ல. 2005ஆம் ஆண்டு தர்கா தரப்பில் அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதற்கு தர்காவில் தூண்கள் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் தர்காவிலிருந்து 15 மீட்டர் தூரத்தில் தீபம் ஏற்றலாம் என்று ஒப்புதல் வழங்கியதாக தனி நீதிபதி குறிப்பிடுகிறார். அதுபோன்ற எல்லை எதுவும் வரையறுக்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிட்டு தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இயற்கை நீதிக்கு முரணாகவும் தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தங்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. தங்களுக்கான உரிய பாத்தியப்பட்ட இடம், அது மட்டுமல்ல, அந்த மேலே ஆடு, கோழி வெட்டக்கூடாது, மேலே மின்சாரம், கழிப்பிடம் வசதிகள் செய்வது உள்ளிட்ட அந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகுமாறு உயர்நீதிமன்றங்கள் உத்தரவிடும் போது தீபம் ஏற்றுவது தொடர்பாகவும் போன்ற வழக்குகளையும் உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு தான் இந்த வழக்கு
இருக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை வைத்து வருகிறார்கள். செல்வகுமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.